வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம சிவஸ்தோத்திரம் பாடல் தாங்க பாட போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அதாவது புக்கு வச்சுருந்தீங்கன்னா புக்கு எடுத்து வச்சுக்கோங்க, என் கூடவே சேர்ந்து பாடுங்க. இன்றைக்கி பிரதோஷம் தை வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு. மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள்க. இன்றைக்கி பிரதோஷ காலத்தில் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே நம்ம சிவன் கோவிலில் சிவபெருமானை தரிசனம் செய்யணும். தரிசனம் செய்யும்போது நம்ம சிவஸ்தோத்திரம் ஒரு கூட்டாக பிரார்த்தனையாக எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக பாடலாங்க. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போது நம்ம சிவஸ்தோத்திரம் பாடலை கற்றுக்கலாம். அப்படி புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எல்லா கடையிலையும் கிடைக்குதுங்க. கோவில் கடைகள்லையும் கிடைக்குது இந்த புக்கு. சிவஸ்தோத்திரம் அருமையான அற்புதமான சக்தி வாய்ந்த பாடல். கண்டிப்பாக நம்ம பிரதோஷ காலத்தில் நம்ம இந்த பாடலை பாடியே தீரணுங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பூஜை ரூமில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த பிரதோஷ காலத்தில் வீட்டில் இருந்தே இந்த சிவஸ்தோத்திரத்தில் சொல்லலாங்க. சிவஸ்தோத்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை சிவபெருமான் முன் வச்சிடுங்க. கண்டிப்பாக சிவபெருமான் அதற்கு பதில் கொடுப்பார் என்பது ஐதீகம். அதில் சிவஸ்தோத்திரம் நிறைய பேர் சொல்லின்னு இருப்பீங்க. இப்படி தெரியாதவளுக்கு இந்த வீடியோ ரொம்பவே உபயோகமாக இருக்குங்க. சரி வாங்க நம்ம பாடலை பார்க்கலாம். சிவஸ்தோத்திரம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓது வார்த்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. சொற்றுன்னை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுன்னை திருந்தடி பொருந்த கைத்துழ கற்றுன்னை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுன்னை யாவது நமச்சிவாயவே. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரண் அஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. காயமே கோயில் ஆகக் கடிமணம் அடிமையாக வாய்மையே தூய்மை ஆக மணமணி இலிங்கம் ஆக நேயமே நெய்யும் பாலா நிறையும் நிறைமணீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்ற விக்காட்டினாயே. குனித்த புருவமுங் கொவ்வை செவ்வாயிற் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மீனீர் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமுங் காண பெற்றால் மனித பிறப்பியும் வெண்டுவதே இந்த மாநிலத்தே. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் இவ் வையகத்தே. தொழுவார் கிறங்கி இருந்தருள் செய்பா திரிபுலியூர் செழுநீர் குன்ற கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனமே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வீணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தடி இணையடி நீழலே. கங்கையாடிலென் காவிரியாடிலென் கொங்கு தன்குமரித்துறை யாடிலன் ஓங்கு மாக்கடல் ஓத நீராடிலன் எங்கும் ஈசனெனாத வார்க்கில்லையே. வேதநாயகன் வேதியர் நாயகன் மாதின் நாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் புதநாயகன் புண்ணியமூர்த்தியே. வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்திறந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான்
தன்னை சுடர்த்திங்கச் சடையானை தொடர்ந்து நின்றென் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கின்றும் சேயானை தென்கூடல் திருவால வாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. எல்லா உலகமோ மானாய் நீயே ஏகம்பம் மேவியிருந்தாய் நீயே நல்லாரே நன்மை யறிவாய் நீயே ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே பொல்லாவினை கழுறப்பாய் நீயே புகழ்ச் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே செல்வாய் செல்வந்தருள்வாய் நீயே திருவையாறலாத பொற்சோதி. வானவன்கான் வானவர்க்கும் மேலா நான்கான் வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் ஆனந்தம் ஆடினான்கண் ஐயன்கான் கையிலனால் ஏந்தியாடும் காணவன்கான் காணவனு கருள் செய்தான்கான் கருதுவார் இதய கமலத் தூரும் தேன்வன்கான் சென்றடையார் செல்வன்றான்கான் சிவனவன் கான் சிவபுரத்தின் செல்வன் தானே. அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குல முஞ்சுற்றமும் ஒருவாறும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாயன் நெஞ்ச துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி எம்மணி நீ எம் முத்தும் நீ இறைவன் நீ ஏறுந்த செல்வன் நீயே. ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அடங்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே ஒட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே காட்டுவித்தால் ஆராரொருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்திடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோ மல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் சங்கவென் குழையோர் காதிர் கோமார்க்கே நாம் மெற்றும் மீளா ஆளாய் கொய்மலர்ச் சேவடியினையே குருதி நோமே. திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. இப்போது நம்ம சிவஸ்தோத்திரம் எல்லாரும் கற்றுட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது சிவஸ்தோத்திரம் அப்படின்னா சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற பாடல்ங்க. அற்புதமான பாடல் இது. அதாவது மங்களம், அன்பு, இன்பம் மற்றும் புகழ் ஆகிய புகழாரம் பாடுகின்ற சிவஸ்தோத்திரம் அப்படின்னு இதற்கு பொருள். மற்றும் ஒன்று சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்குது. அது பாடலை கேட்கவே நமக்கு பக்தி பெருகும். தானாகவே நமக்கு பக்தி அப்படி நமக்கு பெருகும். அப்படி அருமையான ஸ்தோத்திரம் அது சிவன் தாண்டவ ஸ்தோத்திரம். அதாவது ராவணனால் இயற்றப்பட்ட சிவன் தாண்டவ ஸ்தோத்திரம் சிவபெருமானுடைய பிரபஞ்ச நடனம் ஆடலை
அந்த ஸ்தோத்திரம் வந்து வர்ணிக்கிறது. மிகவும் அற்புதமான ஸ்தோத்திரம்ங்க அது. அதாவது பிரபஞ்சத்தில் சிவபெருமானுடைய நடன காட்சியை அது தாண்டவமாக அந்த சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் வந்து வர்ணிக்கிறது. மேலும் சிவபெருமானுடைய அழகையும் ஆற்றலையும் சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் வந்து வர்ணிக்கிறதுங்க. அதாவது சிவம் அப்படின்னா இன்பம், அருள் மற்றும் தூய்மை மற்றும் பரம்பொருள், அன்பு, அருள் ஆகிய உணர்வுகளை குறிக்கிறதுங்க. அதான் சிவம் அப்படின்னு சொல்கிறோம். சிவ ஸ்தோத்திரம்னா புகழ்ந்து பாடுவது, அவருடைய அருளை பெறுவது. ஸ்தோத்திர பாடல், துதிப்பாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது குறிப்பாக பிரார்த்தனை அப்படின்னு சொல்லலாம். சிவஸ்தோத்திரம் நம்ம பாடலாம் அப்படின்னால நம்ம வந்து எல்லாரும் வந்து சிவபெருமானை பிரார்த்தனை செய்கிறோம். பிரார்த்தனை செய்கின்ற ஒரு துதிப்பாடலாக இந்த ஸ்தோத்திரம் கருதப்படுகிறது. சிவ தாண்டவம் ஸ்தோத்திரம் தான் சிறப்பு வாய்ந்தது. அந்த தாண்டவ ஸ்தோத்திரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதாவது பிரபஞ்சத்தில் சிவபெருமான் நடனமாடும் காட்சியை தான் வந்து சிவபெருமான் தாண்டவ ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய அழகும் அவருடைய ஆற்றலையும் வர்ணிக்கிறது. மற்றும் சிவம் அப்படின்னா என்ன, மங்களம் மற்றும் அருள் எல்லாம் நம்ம வந்து இப்போ அர்த்தம் பார்த்தோம். அதாவது சிவம் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல நம்ம பிரார்த்தனை சொல்ல நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும். அதாவது சிவபெருமானுடைய ஸ்தோத்திரம் நம்ம சொல்ல சிவபெருமானுடைய அருளையும் ஆற்றலையும் அவருடைய அழகையும் பாடுகின்ற ஒரு துதிப்பாடலாக நம்ம பிரார்த்தனையாக பாடுகின்ற ஒரு பாடலாக திகழ்கிறதுங்க. மேலும் நம்ம வந்து சிவஸ்தோத்திரம் நம்ம படிக்க நமக்கு ஆன்மீக பலம் வந்து அதிகரிக்கும், நமக்கு வந்து பக்தி அதிகரிக்கும். மற்றும் வந்து நமக்கு பக்தி அதிகரிக்க என்ன ஆகும், நமக்கு வந்து நம்பிக்கை அதிகமாகும். எப்பொழுதும் நம்ம ஸ்தோத்திரம் சொன்னாலும் சரி, மந்திரம் சொன்னாலும் சரி, பாடல்கள் நம்ம பாடினாலும் சரி, நம்ம வந்து ஒரு மனதோடு பக்தி சிரத்தையோடு பகவானையே நினைத்து நம்ம பாடும்போது அதற்கு பலன் ஏராளம். அதனால் இந்த சிவஸ்தோத்திரம் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வந்து எதையுமே சிந்தனை செய்யக்கூடாது. பகவானையே சிவபெருமானையே மனதால் நினைத்து ஒரு மனதோடு பக்தியோடு நம்பிக்கையோடு செஞ்சாதான் எந்த ஒரு செயலுக்கும் அதற்கு பலன் உண்டாகும். அதனால் கண்டிப்பாக பலன் நமக்கு வேண்டிய பலன் கிடைக்கும். அதனால் இந்த சிவஸ்தோத்திரத்தை வந்து பக்தி சிரத்தையோடு படிக்கணும். இன்றைக்கி வந்து பிரதோஷம் இல்லையா, சிவபெருமானுக்கே உரிய சிறப்பு வாய்ந்த நாள், தை வெள்ளிக்கிழமை வேற வந்திருக்கு இன்னைக்கு. அதனால் மாலை நேரத்தில் 4:30 6 மணிக்குள்ளே வந்து இந்த சிவஸ்தோத்திரத்தை வந்து சிவபெருமான் முன்னாடி நாம் அனைவரும் படித்து சிவபெருமானின் அருளை நாம் அனைவரும் பெறுவோம். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே 4:30 6 மணிக்குள்ள ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்கின்ற சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை வந்து 108 முறை வந்து ஜபிக்க வேண்டுங்க. கண்டிப்பாக இந்த 108 முறை ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன இருக்கோ அந்த வேண்டுதல்களை சிவபெருமான் முன்னாடி நீங்கள் வச்சிடுங்க. கண்டிப்பாக சிவபெருமான் அதற்கு செவி சாய்த்து பதிலை கொடுப்பார். இப்போ வந்து அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை வந்து நம்ம உச்சரிக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, அவரையே சிவபெருமானையே நினைத்து எதையும் பற்றி சிந்தனை இல்லாமல் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃபோன் வருது, அப்போ தான் குழந்தைகள் கூப்பிடுறாங்க, இல்லை வெளியில் வாசலில் யாராவது கதவை தட்டுறாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மனதோடு அமைதியாக ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்னு அந்த மந்திரத்தை வந்து 108 முறை, அதுவும் பிரதோஷ காலத்தில் நம்ம சொல்லும்போது அதற்கு வந்து அதிர்வு அலைகள் வந்து சக்திகள் மேலோங்கி நிற்கும். மற்றும் அந்த சக்தி அனைத்தும் சிவபெருமான் நமக்கு
நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய பிரார்த்தனைகள், நம்முடைய வரங்களை அவர் அள்ளி அப்படியே இந்த பிரதோஷ காலத்தில் தருவார். அதனால் பிரதோஷ காலத்தன்று கோவிலுக்கு போக முடியாதவங்க, வயதானவர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் கோவிலுக்கு போக முடியல அப்படின்றவங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ, அலுவலகத்தில் இருக்கீங்களோ இல்லை வீட்டில் இருக்கீங்களோ, ஓம் நமச்சிவாய என்கின்ற மந்திரத்தை பக்தி சிரத்தையோடு நீங்கள் அந்த நேரத்தில் சொல்லி உங்களுடைய பிரார்த்தனைகளை சிவபெருமான் முன்னாடி வச்சிடுங்க. உங்களுக்கு தேவையான பதில் அடுத்த பிரதோஷத்துக்குள்ள சிவபெருமான் கண்டிப்பாக தருவார். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.